வேறேது சொந்தம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் நிலையான நீயே பந்தம் நிலையான நீயே பந்தம் உன் நிறைவாழ்வு ஒன்றே செல்வம் செல்வம் நீயின்றி வேறேது சொந்தம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் நிறம் மாறும் பூவுண்டு நிலை மாறும் உறவுண்டு அகழ்வோரை நிலம் தாங்குமே ஆகாயம் மழை தூவுமே அலைபாயும் ஆன்மாவின் நிலை மாறும் நிலை கண்டு எனையாளும் என் தெய்வமே ஓ அருள் வீசுமோர் தென்றலே நீயின்றி வேறேது சொந்தம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் சந்தங்கள் ஏழும் என் சொந்தங்கள் ஆனாலும் சங்கீதம் நீ அல்லவா சந்தோஷம் நீ அல்லவா சோகங்கள் சூழும் என் பாதங்கள் வீழும் என் பயணங்கள் நீ அல்லவா பாதைகள் நீ அல்லவா அழுகின்ற நல்லாக்கும் தொழுகின்ற தீயோர்க்கும் ஆகாரம் நீ அல்லவா ஆதாரம் நீ அல்லவா பாரங்கள் சுமப்போர்க்கும் பாவங்கள் சுமப்போர்க்கும் சுமை தாங்கி நீ அல்லவா நீ தோள் வாங்கும் தாய் அல்லவா நீயின்றி வேறேது சொந்தம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் நிலையான நீயே பந்தம் நிலையான நீயே பந்தம் உன் நிறைவாழ்வு ஒன்றே செல்வம் செல்வம் நீயின்றி வேறேது சொந்தம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் உன் நினைவின்றி எனிலேது இன்பம் அன்னை மடியில் கண் திறந்தோ மண்ணின் மடியில் கண்ணறைந்தோ அன்னை மடியில் கண் திறந்தோ மண்ணின் மடியில் கண்ணறைந்தோ உயிரில் உயிர்கள் ஜனனம் ஜனனம் இருதான் மரணம் இயற்கைதானடா ஏன் சலனம் அன்னை மடியில் கண் திறந்தோ மண்ணின் மடியில் கண்மறைந்தோ
பிறந்த தொப்புள் கொடி அறுத்த வேளையில் உறவும் மருந்ததா அன்னையே? பிறப்பும் பாலிலே இறப்பும் பாலிலே மனது மறக்குமா உன்னையே? பாதி தூக்கத்தில் பழைய ஞாபகம் மறந்து போனதே உனது பூமுகம். கூடி திரிகிறேன் தேசமெங்கும் சிங்கக்குட்டியை பெற்றெடுத்தான், தங்க கட்டியை கண்டெடுத்தான். வானின் முடிவையும் வாழ்வின் முடிவையும் வகுக்க முடியுமா மகனே? வாழை விழுவதும் கன்று அழுவதும் வாழ்க்கை முறையடா மகனே. ஓடும் மேகமே உனக்கு புரியுமா? தாயின் முகவரி உனக்கு தெரியுமா? ஊரை பிரிந்துமே ஜீவிதமா இந்த குட்டியை பெற்றெடுத்தான், தங்க கட்டியை கண்டெடுத்தான். சிங்கக்குட்டியை பெற்றெடுத்தான், தங்க கட்டியை கண்டெடுத்தான். பந்தம் 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 பாசபந்தம், பந்தம் பாசபந்தம். பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம், பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம். பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம். கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு. கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு. இது ஒருவரை ஒருவர் பிரிந்து விடாமல் உறவுகள் பூட்டிய கால்விலங்கு, உறவுகள் பூட்டிய கால்விலங்கு. பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம். பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம், பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம். பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம்.
தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை. தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை. அவள் நல்லவன் ஒருவன் நாயகியானால் இல்லற பந்தம் இறுதி வரை. இல்லற பந்தம் இறுதி வரை. பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம். பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம். பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம். பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். என்ன வேஷமோ இங்கே, யாரார்க்கு எந்த மேடையோ. ஆடும் வரை கூட்டம் வரும், ஆட்டம் நின்றால் ஓட்டம் விடும். தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. தாயாலே வந்தது தீயாலே வெந்தது. மெய் என்று மேனியை யார் சொன்னது. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். பிறந்தாலும் பாலை ஊற்றுவார் இங்கே, இறந்தாலும் பாலை ஊற்றுவார். உண்டாவது ரெண்டாலதான், ஊர் போவது நாலாலதான். கருவோடு வந்தது தெருவோடு போவது. கருவோடு வந்தது தெருவோடு போவது. மெய் என்று மேனியை யார் சொன்னது. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். நாடகம் விடும்
நேரம்தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா. பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா. தாய் கொண்டு வந்ததை தாலாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடக்கும் ரகசியத்தை இன்னும் எவரும் அறியல. பெருகி வரும் மனிதகுலம் உலகிலே பெருகி வரும் மனிதகுலம் உலகிலே எதற்கு பிறக்குதென்று இதுவரைக்கும் புரியல. ஓ பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. பெற்றவரும் மற்றவரும் பிரிவுதானம்மா. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் வேறுதானம்மா. பெற்றவரும் மற்றவரும் பிரிவுதானம்மா. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் வேறுதானம்மா. உற்ற பொருள் செல்வமெல்லாம் சொந்தமேதம்மா. பொருள் செல்வம் எல்லாம் சொந்தமேதம்மா. இந்த உலகத்திலே எல்லாம் உனக்கு இரவல் தானம்மா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில்
இறந்தோரின் நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் முறையான பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கு இன்றைய உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரன் மரசலின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இவரிடம் பெற இறைவன் கட்டளையிடுவாராக. தீர்ப்படும் போது இரவில் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்பரோடு நல்லா இவர் அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தின் முன் ஒப்புக் கொடுங்கள் என்று பாடல் கூறுவோம். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தின் முன் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்தியலை பாற்றி ஆண்டவரை இவருக்கின்ற அழைத்திடுவீரே, முடிவில்லா ஒளி இவர் மேலோடு இருப்பதாக. கிறிஸ்து அந்த அனைவரோடு உறுதி நாளில் இவரும் உயிர் தழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்கும் இந்த அந்திய உம்முடைய கைகளிடம் சகோதரன் மர்சலின் ஆன்மாவை படைக்கின்றோம். மத நன்மைத்தனம் கிறிஸ்துக்குள் பிறந்தோடு உம்மடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீர் விலகு வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் நமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவர் எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம்மடியாருக்கு பேரன்பவற்றின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் சகோதரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நம் சகோதரரை இவ்வளவு வாழ்வென்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள இல்லாமல் திருவிழம் கொண்டதால் இவர் இருவாரம் ஆண்டுக்கு திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்தில் கையெழுக்கின்றோம். ஆயினும் இறந்தோடமிருந்து தலைப்பராவை தந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம்முடலை மாற்றிக்குரிய தம்முடலின் சாயலாக உருமாற்றுவார். அதனால் நம் சகோதரரை ஆண்டவருடன் ஒப்படைப்போம். ஆண்டவர்களை தம்மாமல் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலை முழுது நாளில் மகிமையுடன் வீழ்த்தட செய்வாராக. ஆண்டவரையும் அது திருவிழப்படி வாழ்ந்திருந்தும் மடியார் தாம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இறக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவரது வருகிற மக்களின் கூட்டத்திடம் அளித்தது போல் மறு உலகில் மாணவரன் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நித்தியடை பாற்றியவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஆன்மாக்களும் சமாதத்தில் பாருக்கடுவனவாக.
அப்படித்தான் நான் அங்க கொண்டு போயிருந்தேன் அவன் பயன்படுத்தி அப்போ நேரமாக ஓ ஓ ஆமா மூணு மணி சொன்னா 3 மணிக்கு 4 மணி உயிர்ப்பும் உயிரின் நானே எதுரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கழிவும் நேயமும் நம்மோடு என்றும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே, நம் அனைவரின் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம் சகோதரர் மடத்தின் மரத்தில் நம்ம ஒரு முடிவு அன்று மாறாக அது தொடக்கம், ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். நம் சகோதரர் மடத்தின் மரத்தில் இந்த உண்மையை நம்பிக்கை கொண்டே வாழ்ந்தார். இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து இறைவனிடம் சென்றுள்ளவர் இந்த புதிய வாழ்வையும் விண்ணக பிறப்பையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். இறைவன் அவருக்கு விண்ணகத்திலே புது பிறப்பும் புது வாழ்வும் அளித்திட வேண்டும் என்று இவ்வழிபாட்டில் அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அனைத்தையும் அமைத்து ஆண்டு நடத்தும் இறைவா, உன் திருமானை போலவே இறந்தோர் அனைவரும் உன் திருமுன் உயிர் வாழ்கின்றனர். உன் புனிதரும் உண்மையில் நிறைவான இன்பம் தீர்க்கின்றனர். திருமுழுக்கின் வழியாக ஒப்புரவு நெற்கருணை அல்ல அருட்சாதனங்கள் வழியாக மீண்டும் மீண்டும் பொது பிறப்பனை இருக்கும் சகோதரர் மடத்தின் மரசலில் விண்ணக பிறப்பை நாடியும் திருவடி வந்துள்ளார். பொது கருணையால் அவர் சாமின் தலையிலிருந்து விடுவிக்க பெற்று நம்முடைய புணர்வோடு நிறைவாக விண்ணக மகிழ்ச்சியில் நிலையான இடம்பெற அருள் புரிகிறார்.
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தன் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்குகளை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகின்றார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதியை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடும்படி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரைத்தார். மானிடா, இறைவாக்குரைத்தது உயிர் மூச்சுடன் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் காற்றிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்டு இவர்களுக்குள் புகு, அப்போது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவருக்குள் உயிர் மூச்சு பூந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலன்றி மாபெரும் படைத்திரள்கள் போல் நின்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. மது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? மது திருமுனை நான் எங்கே தப்பியோட முடியும்?
நான் வானத்துக்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கே உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கு என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதனை இரவு என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாக இல்லை, இரவு பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது. இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்தறிந்து என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 7 தொடக்கம் 15 முடிய. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், தம்மை நம்புவோரை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தன் ஆடுகள் உயிர் பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவான் இயேசு தன் இன்னுயிரை நமக்காக கையெழுத்தார். அந்த ஆண்டவரை நம்பிக்கை கொள்வோர் எப்போதுமே வாழ்வர், அவர்கள் என்றும் சாகார் என்ற விசுவாசத்துடன் இந்த வாசகத்துக்கு நாங்கள் செவிமடுத்தோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆடுகளின் வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையரும், அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியே நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவர், மேய்ச்சலின் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கு, கொள்ளையிடுவதற்கு, அழிப்பதற்கு மற்றும் திருடர் வேறொருவரும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டே, அதுவன் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளை தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஓடி போவார், ஏனெனில் அவர் ஆயிரம் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தியை சிதறடித்து கூலி மேய்ப்பதற்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரையும் கொடுக்கின்றேன். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆனால் இறைசாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இறைவனிலே சங்கமிக்க வேண்டும். நாம் மரணத்தை கண்டு பயப்படுவதற்கு காரணம், நாம்
நாம் அதை நன்றாக புரிந்து கொள்கின்றோம். மரணத்தை வாழ்வின் முடிவாக அழிவின் சின்னமாக நோக்குகின்றோம். உண்மையில் மரணம் வாழ்வின் முடிவல்ல, அழிவின் சின்னமும் அல்ல, மாறாக நம்பிக்கையின் சின்னம், நிலையான வாழ்வின் ஆரம்பம் என பவுல் அடிகளார் கூறுகிறார். மரணம் மனிதனுக்கு இழப்பல்ல, ஆனால் அது அவனுக்கு ஆதாயம். ஏனெனில் அது நிலையான வாழ்வை பெற்று தருகின்றது. நாம் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் ஆவலோடு காத்திருக்கின்றோம். இறைவனை பூர்வமாக சந்திக்கும் வாய்ப்பை தருகின்றது. அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றது. இத்தகைய விசுவாசத்தோடு நாம் இறந்த நம்ம மடத்தின் மரத்திற்காக இறைவனிடம் மன்றாடுவோம். என்னிடம் நம்பிக்கை கொள்வது இருப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள், அவர் ஒன்றுமே சாக மாட்டார் என்று நமக்கு கூறிய இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரணத்தை வென்று நிலையான வாழ்வுடன் மரணம் என்பது ஒரு சிறியது, அதை நிலையான வாழ்வு எங்கள் வாழ்வில் நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர் ரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாத கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார் என்று உணர்ந்து உலக வாழ்க்கையில் உமது வாழ்க்கையாகிய உணவையும் நச்சரணம் உணவையும் கொண்டு வாழ என் சகோதரர் மடத்தில் மருந்தில் என்ற இதன் நிலையான வாழ்வை இடுமையாக்கிக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தெய்வமே, உடைய வாழ்க்கை உமக்கு பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற சாகு என்பது உலக வாழ்வின் திறவுகோல் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும் அன்புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வும் நம்பிக்கையுமான இறைவா, சாவதே தின்ன நியதி என்பதை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் நிலையான வாழ்வு ஒன்று உண்டு என்று உமது வாக்குறுதியை மற்றும் ஆறுதல் அளிக்கின்றது. இம்மன்னக உறைவிடம் அணிந்தும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஒன்று ஆயத்தமாக இருக்கின்றது என்ற உண்மை நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. உம் திருமகனின் மரணத்தால் மீட்கப்பெற்ற நம் சகோதரர் மடத்தின் மர்சலின் இந்த நம்பிக்கையிலே உலகில் வாழ்ந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் அவர் கிறிஸ்துவின் வெற்றியில் பங்கு கொண்டு உமது விண்ணக மகிமையில் என்றென்றும் உம்மோடு இணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நிலையான அமைதியை இவருக்கு அளித்திரளும். உமது மடத்தின் மரசலுடைய ஆன்மா அனைத்து சகல விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தில் அமைதியில் கிளை மாறுவதாக. காலம் நம்பி வந்தேன் திருவை
இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுப்பீர். அதெல்லாம் இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுப்பீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுப்பீர். இறைவனின் புனிதரே துணை நிற்கவாரே, ஆண்டவரின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. நித்தியலை பாட்சி ஆண்டவரை இவருக்கு அளித்திருந்தீர். முடிவில்லா இவர் மேற்கொள்வதாக. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தில் முன் ஒப்புக் கொடுப்பீர். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவர் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்று என் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் இந்த தந்தையை உடைய கைகளில் நம் சகோதரின் ஆன்மாவை படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாக செவிசாய்த்தருளும். உம் அடியாருக்கு பேரும்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாட்கள் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடு சகோதரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கவும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை தேற்றிக் கொள்ளவும் செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம்.
அண்ணன் தெரியாதவங்களும் வாயால கலைப்பு காப்புகள் என்ன செய்வது
Thank you.
மெர்சலினுடைய ஆண்களை பாட்டிக்காக பிரார்த்திக்குமாக. ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உன்னுணவை உண்ணோம் எனக்கென்றும் பசியில்லையோ, துயரில்லையோ, துன்பமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன். இசையா, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். முடியாது Thank you.
நாலாவது வியாழகாரணிக்கன் இயேசு கிருஷ்ணாபாரமான சிலுவையில் வந்து கல்வாரி விலைக்கு சென்றதை தியானித்து மரித்த மனுஷனுடைய ஆண்களை பாட்டிக்காக பிரார்த்திப்புமாக. ஆட்சி வருக நிறைவேறுவது போல மண்ணுடைய பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவர். பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் யாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து பரித மனுஷனுடைய ஆண்களை பார்த்திக்காக பிரார்த்திப்போமாக. மதுமைய தூயதின போன்ற பெருக மத ஆட்சி பெருக திருவிழா முன்னிலை போல ஆசி பெற்றவர் நீரே. உடைய ஆகுது வைத்திங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெற்றமரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய ஆகுது வைத்திங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிய
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாவே தீர்க்கதரிசிகளுமாய சகல அஜஸ்தர்களே அஜஸ்தராயப்பரே அஜஸ்த சின்னப்பரே அஜஸ்த அருளப்பரே சூசகமாய சகல அஜஸ்தர்களே மதியாத திரு ரத்தத்தை பார்த்து மகிமையான உத்தானத்தை பார்த்து அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து எங்கள் இந்த வேதனை வேளையில் ஆறுதல் தேடி உம்மிடம் வருகின்றோம். அன்பான தேவனே, எங்கள் வேதனைகளையும் கவலைகளையும் நீர் நன்கு அறிவீர். மேல் இறங்கியரிடம் அனைத்து மக்களும் மீட்படையவும் சாவிலிருந்து புது வாழ்வுக்கு கடந்து செல்லவும் உயிரையே எமக்காக கையளித்தீர். இறந்த நம் சகோதரன் மெல்சினின் பிரிவாற்றாமையால் அழுது புலம்பும் மக்களை கருணை கண்கொண்டு நோக்கியருளும். அவருக்காக நாம் எழுதிக்கும் பெற்றோரையும் பாசமிகு சகோதரத்தை இழந்து அல்லது பிறப்புகளையும் நோக்கியருளும். அன்பின் அரவணைப்பில் ஏற்றுக் கொண்டிருக்கிறீரென அறிவதில் அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நடக்கும் என்று எவருக்கிங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கிங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. படரும் போது கொடியும் இங்கே அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. நிழலை தந்த சோலை இன்று அனலை வீசுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. அமுதம் ஊட்டி வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கிங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இணைந்த நெஞ்சம் இரண்டும் இங்கே உருகி வாடுது. இணைத்து பார்க்க நினைத்த உள்ளம் வெறுத்து பார்க்குது. இணைந்த நெஞ்சம் இரண்டும் இங்கே உருகி வாடுது. இணைத்து பார்க்க நினைத்த உள்ளம் வெறுத்து பார்க்குது. பிறக்கும் போதே இறக்கும் தேதி இறைவன் வைத்தது. இதனை அந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? பிறக்கும் போதே இறக்கும் தேதி இறைவன் வைத்தது. இதனை அந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? இதனை அந்த தாய்க்கு இங்கே யார் சொல்வது? இப்படியும் நடக்கும் என்று எவருக்கிங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் விடுகதைக்கு எவருக்கு விடை புரியும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? இது யார் செய்த பாவம்? பதில் யார் சொல்லக்கூடும்? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும்
ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே உடம்பு என்பது உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானே கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் காலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் வாலிபம் என்பது பொய் வேஷம் தூக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனது போக எது மீதம் பேதை மனிதனே பேதை மனிதனே கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வீடு வரை உறவு
மனைவி காடும் வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் சென்று விடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு சூனியத்தில் நிலைப்பு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ ஐயா அங்கட ஐயா இருக்க பாக்க ஐயா பாக்க ஐயா நீ வந்து இருக்கிறீங்க ஐயா நான் என்னடா என்ன ஐயா எங்க நாங்க விட்டுறாங்களே ஐயா எப்படி வந்து நான் கூப்பிட்டாலும்
அன்பான சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, இறைவன் அடி சேர்ந்த நம் சகோதரன் மருதலினை நான் மலைப்பாட்டிக்காக நம்பிக்கையுடன் வேண்டவர்கள் பல விருந்தவின் அவரது பூத உடலை நல்லடக்கம் செய்ய இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். இவரது விரிவால் நாம் துயருற்றாலும் பிரியாவுடைய நம்பிக்கை மாறுதலும் பெறுகின்றோம். ஏனெனில் நாம் மீண்டும் நம் சகோதரனை கண்டு அவரது நட்பிலே மகிழ்வோம். துயரம் மிகுந்தவர்களாக இப்பொழுது இங்கிருந்து விரிந்து செல்லும் நாம் எல்லோரும் இறைவன் இறக்கத்தால் அவரது அரசில் மீண்டும் ஒரு நாள் மகிழ்வுடன் கூடுவோம். எனவே கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுவோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் வழியாக இத்துன்ப வேளையில் ஆற்றல் அளிக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி பின்வரும் திருப்பாடலில் பங்கு பெற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் அவரது உள்ளது அவரது பேரன்பு. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏற்றுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அன்பு நிறைந்த இறைவன் ஆசீர்வதிக்குமாறு செபிப்போமாக. செபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சிக்கின்றீர். எனவே உடலடக்கத்திற்காக பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வருகின்றன. அன்பான ஆண்டவரே, உம்மடியாரும் சகோதரர் மெர்சிலின் என் உடலை அடக்கம் செய்ய நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கும் இக்கல்லறையை ஆசீர்வதித்தருளும். நீரடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தாரும். அந்த நாள் மட்டும் இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பார செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின்னும் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். தலைப்பேராக உயிர்த்தெழுந்தற்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய நம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரரை அவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியில் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வாராக. நீ நீரினாலும் தூய ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்றாய். திருமுழுக்கின் போது உம்மில் தொடங்கி வைத்த புது வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவு செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உம்மடியார் மெர்சிலின் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கத்தால் இவர் மறுவுலகில் புனிதரின் திருக்கூட்டத்திலும் சேர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும். இவர் சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ஆமேன். அன்று அறிஞர்கள்
மனது ஊரே ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும்.
பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழை